பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உதயகுமார். ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள வள்ளி தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 8/11/2024 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானின் அருள் பெற்றனர். மகா கந்த சஷ்டி உற்சவம் கடந்த 2ஆம் தேதி சனிக்கிழமையன்று துவங்கி வெகு சிறப்பாக இந்த திருக்கோவிலில் நடைபெற்று வந்தது. இந்த கந்த சஷ்டி உற்சவத்தில் நாள்தோறும் முருகப்பெருமானுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. கந்த சஷ்டி உற்சவத்தின் போது ஒவ்வொரு நாளும் திரளான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த 7ஆம் தேதி வியாழனன்று சூரசம்மார நிகழ்ச்சி நடைபெற்றது. சூரசம்மார நிகழ்ச்சியை தொடர்ந்து 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு உபயதாரர்கள் சுவாமிக்கு சீர்வரிசை கொண்டு வரும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க சுவாமி மங்கள நான் சூட்டுதல், மாலை மாற்றிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்கே கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பினர். இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பகுதியின் மாமன்ற உறுப்பினர் திரு சத்யா கோ ரவி வருகை தந்திருந்தார். கோவில் அறங்காவலர்கள் திரு MD சண்முகசுந்தரம், திரு C செல்வம், திருமதி மல்லீஸ்வரி இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். திருப்பணிச்சபை நிர்வாகிகள் திரு R குமார், திரு R சத்யநாராயணன், திரு D கோவிந்தராஜு, திரு S அன்பழகன், திரு S விஜயன் மற்றும் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் திரு I காண்டீவன், D கோதண்டம், திரு D பாண்டியன் ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்து நடத்தினர். மேலும் கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினரோடு இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முடிவில் வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது.